ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எப்படி போச்சு உங்கள் ஒர்க்கெல்லாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு பார்க்க போகிறீங்களா? நம்மளே வீட்டிலேருந்து போனால் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் இது இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு. நான் ட்ரை பண்ணேன். இங்கே லோக்கலில் எல்லாருமே கேட்குறாங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் கேட்டால் நான் செஞ்சு கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன். நீங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே நிறைய துணி வச்சுருப்போம், புடவை சுடிதார் எல்லாருமே நிறைய டப்ஸ் நிறையா வச்சுருப்போம். எல்லாமே நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் போட்டுட்ருக்கோம். அதை ஹேர் பாவாவோ ஹேர் கிளிப்பாவோ இல்லை ஹேர் கிளிப் டிசைனாக உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி முதல்ல எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க மாடலை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் வீடியோன்னு எல்லாத்தையும் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கே வேணும்னு சொல்லி வாங்குவாங்க. அவங்க வாங்கி மற்றவங்கள்ட்ட காட்டுவாங்க, காட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் எல்லாருமே ஒருத்தர் வாங்குவாங்க. வீட்டில் சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லரிங் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் துணியெலாம் எனக்கு வரும். அதை வச்சு நான் ஹேர் கிளிப் அந்த மாதிரி நிறையா பண்ணுறேன். செலவும் கூட பண்ணியிருக்கேன். இந்த குட்டி கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, அப்புறம் ஹேர் லப்பர் பண்ணுறதுலேன்னு ஹேர் பவு அப்படி நிறையா டிஃப்ரெண்டாக செஞ்சிட்ருக்கேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கம்மியான ஸ்டாக் மட்டுமே உள்ளது. ஒரு நீங்கள் எதுனால பயப்படாமல் எது பண்ணுறீங்களோ அதை ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒரு அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு டவுட்டு, நம்ம ஏதாவது செஞ்ச முடியுமா ஒரு நாள். அவங்க டவுட்லேன்னு ஒரு மசாலா பாக்கெட், நமக்கு மசாலா நல்லாவே நம்ம ட்ரை பண்ணுவோம், வீட்டிலேருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க மசாலா செஞ்சாங்க. செஞ்சு எடுத்து சின்ன சின்ன விஷயமா அதை செய்கிறது எப்படி அது என்ன அப்படிங்கிற வீடியோவாக போட்டாங்க. அப்புறம் நம்மளே சேல் பண்ணலாம், யூடியூப்பில் நம்மளே சேல் பண்ணலாம், லோக்கலையும் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி முதல்ல நம்ம மசாலா பாக்கெட் சேல் பண்ணுறோம், வேணுங்களோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு நம்பர்லாம் போடுறாங்க. முதல் நாள் அவங்களுக்கு ஆர்டர் வரல, செகண்ட் நாளும் ஆர்டர் வரல, தேர்ட் நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது, எப்படி செய்கிறோன்னு போட்டிருக்கீங்க, நீங்களே அதை விற்கவும் செய்கிறீங்க, எவ்வளோ சூப்பராக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களும் நான் எவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அமௌண்ட்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் கேட்டாங்க, வீட்டில் செஞ்சுட்டு வாங்கவும் செஞ்சாங்க. நம்மளால் முடியாதோ, யாரும் வந்து வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வீடியோ தான் ஒன்று போடலாம்னு சொல்லி நினச்சாங்க. அவங்களுக்கும் வீட்டில் ஏதாவது பாத்திரங்களோ இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க போட்டுட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டு அவங்க எப்படி பண்ணணும், அந்த ரெசிபி எப்படி பண்ணணும், நம்ம சேல் பண்ணிட்டுருக்குன்னு போட்டாங்க. அந்த ஒரு வீடியோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு, ரொம்ப வைரலாகவும் ஆச்சு. எனக்கு வேணும்னு சொல்லி கால் வருது, எனக்கு ஆர்டர் வேணும், கிடைக்கும் சும்மா சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நம்மள மாதிரி யாரும் கேட்கல. கடையில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ ஆர்டர் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு தாங்கிக்க முடியல, நம்ம வேணான்னு நிப்பாட்டிலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு ஆர்டர் வருது. நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து பண்ணணும், நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணணும். அவங்கள பற்றி நிறைய பேர் பேசினாங்க, தேவையில்லாத வேலை, உனக்கு தேவையில்லாத இது யூடியூப் ஏன் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மைண்டில் அவங்க பிளான் இருந்துச்சு, என்னால் முடியும், நான் இது பண்ணுறேன், எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, என்னோடய கோல் இருக்குது, நான் அச்சீவ் பண்ணுவேன். நீங்கள் பேசிகிட்டே இருங்க. உங்கள்கிட்ட வந்து நான் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லவும் முடியாது. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறதும் போது உங்களுக்கு புரியும். நான் அப்போ சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த சக்ஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இப்போ பேசுன நீங்களே வந்து மறுபடியும் பேசுவீங்க அப்படின்னு அவங்க மைண்டில், அவங்களுக்கு மைண்ட் வைஸ் மட்டும் ஓடிட்டே இருக்குது. அவங்க டார்கெட் என்ன, அவங்க கோல் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. ஒரு கடைக்கு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுப்பீங்களாங்கிற யாருக்கும் இல்லை, ஆன்லைன் பண்ணி சொல்லிட்டு ஒரு கடைக்கு மிஸ்னாங்க டெலிவரி பண்ணாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு டெலிவரி வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு கீழே ஒரு 10 ஒரு ஆளாக இருந்துச்சு, இப்போ 10 ஆளாச்சு. அப்படியே ஒரு பெரிய கம்பெனி, ஒரு குடோனே ஆரம்பிச்சு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியாகவே இருக்காங்க. சும்மா சொல்ல நிஜமாக நடந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன விஷயமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க பேசுகிறாங்க, மற்றவங்க போயிட்டாங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தப்பாக பேசுகிறாங்க, இது பண்ணாலே சொன்னாங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அது நல்ல விஷயமா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதையுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அது யூடியூப்பில் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, எதுவோ ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய துணியை வச்சு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஹேர் கிளிப் பண்ணி நீங்கள் லோக்கலில் கொடுங்க, அவங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் அதையும் எடுத்து யூடியூப்பில் போட்டு இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி நீங்களும் சும்மா இருக்காங்க வீட்டில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருங்க. இந்த அம்மா எப்படி இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாமல் முதலமைச்சர் ஆனாங்களோ சாரி எப்படி ஒரு தொழிலதிபர் ஆனாங்களோ அவங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எல்லாம் முடியும். சக்ஸஸ் பண்ணி முயற்சி பண்ணி ஒரு நீங்களும் ஒரு ஹோலில் போய் நின்றுங்க. எப்படியே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படியே பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களால் என்ன முடியும்னு யோசிங்க. ரொம்ப பார்த்து யாரையுமே எடுத்துக்கூடாதீங்க. உங்களால் என்ன முடியும் ஒன்றுக்கு 2 தடவை யோசிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ண பாருங்கள். நம்ம சும்மா இருந்தோம்னா சும்மா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. யாரையும் நம்பி நம்ம யாரும் இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உங்களுக்கு என்ன வரும் என்ன தெரியும் அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா ஸ்டாப் ஆகி நீங்கள் கண்டிப்பாக உட்காந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாரையும் முடியுங்கும்போது உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும். யூ கேன் கோ. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கேன் ட்ரை. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி சக்ஸஸ் கொடுக்குமா கொடுக்காதான்னு ஒரு இது இருக்கும். ஸ்டாப் பண்ணிடலாமான்னு ஒரு பயம் வரும். நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, நம்மளை இப்படி தப்பாக நினைக்கிறாங்களே, இப்படிலாம் இது பண்ணுறாங்களே, டார்கெட் பண்ணுறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். எதையுமே மைண்டில் எழுதிக்கிட்டாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பேசணுங்க அந்த இடத்துல பேசிகிட்டே இருப்பாங்க. உங்களை விட்டுட்டு அடுத்து ஸ்டெப் பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா நீ முயற்சி பண்ண இந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டாமல் மட்டும் முயற்சி பண்ணி மைண்டில் வச்சுட்டு ஓடுங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி பண்ணாங்க. அந்த ஸ்டோர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்து தான் நானுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூடியூப் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். இது 2லேயுமே எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ட்ரெஸ் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே சக்ஸஸ் கொடுத்து நானும் ஒரு நாள் பெரிய கடை போடுதுன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு போடிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். உங்கள் ஆதரவு எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் முன்னேறிக்கிட்டே தான் போவேன். என்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க அதிலே கீவப் எல்லாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்டாப் ஆகி அவங்க அங்கே மட்டும் தான் நின்றுட்டு இருப்பாங்க. நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். அவங்கள்ட்ட வந்து நான் புரிய வைக்க போகிறதும் கிடையாது. நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, நான் போயிட்டேன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம போயிட்டு இப்படி பண்ணால் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டோ இல்லை அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி பேசுகிறீங்களே அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைமிங் இருக்கும். நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ண போகணுங்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வளராது. நம்ம தூக்கி ஓடவே மாட்டோம். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. அவங்க பேசுகிறாங்கன்னு போய் புரிய வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வர்றதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டேங்க. ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். சக்ஸஸ் கொடுத்துருச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இனிமேல் முயற்சி பண்ண போகிறீங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்தே ஓடும், சேர்ந்தே சக்ஸஸ் பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான அல்டிமேட்டான நல்ல ஒரு வீடியோவில் கொண்டு வரேன். ஓகே, பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க. குயிக்காக வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்டாக் கம்மியாக மட்டுமே உள்ளது. அடுத்தடுத்து ஸ்டாக் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வேறு மாடலில் வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நீ என்னென்ன மாடலில் வருதோ அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோம். வேணுமோ குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, பாய்.